ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப முடி உதிருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முடி உதிருது. தலையில் சீ போச்சாலே இவ்வளோ முடி வருது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முடி உதிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நான் தேடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் சொன்னாங்க, முடி ரொம்ப உதிருது அப்படின்னா கொஞ்சம் முடியை கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் நினச்சிட்டு அப்படி கட் பண்ணால் முடி உதிராதோ அப்படின்ட்டு நான் காலையில் இவ்வளோ தூரத்துக்கு முடியை கட் பண்ணிட்டேன். இன்னொன்று முடி உதிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா, மல்டி விதை, அதாவது என்னென்ன விதைன்னு பார்த்திங்கன்னா பூசணி விதை, ஐயோ எனக்கு மறந்து போச்சே, பூசணி விதை, இன்னொன்று இந்த சியா சீட்ஸு, அதுக்கப்புறமா பம்கின் சீட்ஸு, சியா சீட்ஸு, அப்புறம் ஆளி விதை, இன்னொன்று ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னொன்று சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, சியா சீட்ஸு, அதுக்கப்புறமா ஆளி விதை. இந்த நாளையுமே நல்லா கொஞ்சம் அடுப்பில் சிம்லேயே வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே முடிக்கு மட்டும் இல்லைங்க, டாப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதை அரைச்சி இந்த மாதிரி நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நான் அதை நம்ம எப்படி வேணாலுமே நம்ம சாப்பிட்லாம். அதாவது இப்போது காலையில் வெறும் வயிற்றில் அதை ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு நம்ம அரைச்ச பவுடரை ஒரு ஸ்பூனை வாயில் போட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிடலாம். இன்னொன்று அதை லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நான் லட்டு மாதிரி தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ அந்த பவுடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை அரைச்சா பார்த்திங்கன்னா அப்படி இந்த எள்ளு ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே ஸ்மெல் தான் வருது. அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம இதோட கொஞ்சோல நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அழகாக லட்டு பிடிக்க வரும். இல்லைனா சூடான நெய் ஊற்றி நீங்கள் இதோட சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் பிசைஞ்சு லட்டு மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா முடிக்கு தேவையான பயோட்டின் அப்படிங்கிற அந்த சத்து இதில் நிறையவே இருக்குன்ட்டு நான் பார்த்தேங்க. இப்போ நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவாகவே நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேர் லாஸ் ரொம்ப ஆகுது, அதுக்காக நான் ஒரு லட்டு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பயோட்டின் லட்டு. ஸோ இதுக்கு நான் என்னென்ன விதைகள் நான் பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் ஆலிவ் விதை, சியா சீட்ஸு, இது நாலும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நாலுமே 50 கிராம் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை அடுப்பில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பை சிம்முலேயே வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த விதைகளை நம்ம எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா உடையணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ இந்த அளவுக்கு இப்போது ஏதாவது ஒரு விதையை எடுத்து நான் நசுக்கி பார்க்குறேன் பாருங்கள். இப்படி உடைச்சா டப்புன்னு உடையணும். ஸோ இந்த பதம் இருந்தால் போதும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த விதை எல்லாத்தையுமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் நான் பண்ண ஒரு தப்புங்க. நான் இந்த சின்ன மிக்ஸி ஜார்லேயே பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுலேயே போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அரைபடை நிறையா வந்துருச்சு. அது ஃபுல்லாகவே அரைப்படாமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா அதை பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அகைன் நான் அரைச்சேன். இது எனக்கு 2 வேலை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு அரைபட்டிருக்கு. இதுக்கு மேலே என்னால் அரைக்கவே முடியலைங்க. இது ஆயில் நிறையா வருது. இதில் ஆயில் நிறையா இந்த விதைகளில் வர்றதுனால இதுக்கு மேலே நல்லா மையாக அரைக்க முடியலைங்க. ஸோ இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை நான் ஒரு பாக்ஸு, இது ஊறுகாய் டப்பா தான், இதில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏதாவது பாக்ஸ் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கோங்க. இதை டெய்லியும் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இதை வாயில் ஒரு ஸ்பூனை போட்டு சுடுதண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா இதை ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு
இதில் வந்துட்டு நாட்டு சக்கரை இல்லை நெய் இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி தேன் தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, நான் வந்து தேன் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். தேன் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லட்டு பதம் வந்ததுக்கப்புறமா இதை பிடிச்சி நம்ம வந்து சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்றேன். பார்க்கலாம். எனக்கு ஹேர் லாஸ் வந்து ரொம்ப இருக்குங்க, ஹெவியாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹெவியாக இருக்குது. தொடர்ந்து ஒரு 21 நாள் வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிசல்ட் வந்து நான் சொல்கிறேன். ஹேர் வேறு நான் வந்துட்டு ரொம்ப கட் பண்ணி விட்டுட்டேன்னா அது வேறு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா கீழே வந்து ரொம்ப தின்னாக ஒல்லியாக இருக்குதா, ஸோ அதனாலே ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது. ஸோ பார்ப்போம், இந்த லட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஹேர் வந்து லாஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகுதா, இதுக்கப்புறம் ஹேர் வந்து க்ரோத் ஆகுதா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோடையே நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் வால்நட் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி லட்டு பிடிச்சிக்கலாம் அரைச்சி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லட்டு மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் எப்படி செஞ்சேன்னா, இந்த பவுடர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டேன். போட்டுட்டு கொஞ்சோல தேன் வந்து இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி நம்ம உருட்டினாலே நல்லா வந்துட்டு இதோட நெய் கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவே வந்து நல்ல ஆயிலியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் இது நம்ம போட்டிருக்க விதை எல்லாமே எண்ணெய் தயாரிக்கிறது போல், அதில் எண்ணெய் இது வந்து நிறையா இருக்கும் போல். ஸோ அரைக்கும் போதே நமக்கு வந்து நல்லா எண்ணெயாக தான் வருது. ஸோ நான் அதனால் கொஞ்சோல தேன் மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது லட்டு பிடிச்சோன்னா இந்த மாதிரி லட்டு மாதிரியே வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றில் வந்துட்டு நான் இந்த ஒரு லட்டு வந்து நம்ம சாப்பிட்டு சுடு தண்ணி வந்து குடிக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு டெய்லியும் ஒரு உருண்டை அந்த மாதிரி சாப்பிட்லாம், ஒரு லட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். என்னோடய ஹேர் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சா, ஹேர் வந்து வளர்ந்துருக்கா, அப்புறம் என் உடம்புல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படியே எள்ளு சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோசம்லாம் இல்லை, நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம், லட்டு மாதிரியே சாப்பிட்லாம். செம்மையாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்குது. அவ்வளோ சத்து ஃப்ரெண்ட்ஸ். கடையில் குக்கரே அது இதுன்னு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கனாலே அவ்வளோ சத்து. இதோட பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து அதோடய சேர்த்து வறுத்து அரைச்சி நீங்கள் இது மாதிரி லட்டு பிடிச்சி கொடுக்கும்போது வேறு எதுவுமே தேவையில்ல, லைஃப்பில் ஆஸ்பத்திரிக்கே போத்தல, அந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. நல்லா ஃப்ரெண்ட்ஸ், மோசம்லாம் இல்லை. எள்ளு உருண்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி காலையில் ஒரு லட்டு சாப்பிட்டு நம்ம சுடு தண்ணி குடிச்சிடலாம். சுடு தண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது, இதை வந்து நம்ம குடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம சேனலில் வர்றது வந்து ஒவ்வொன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒன்று மோட்டிவேஷ்னலாகவோ இல்லைனா ஏதாவது யூஸ்ஃபுல்லாகவோ உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் போடணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.